முன்னாடிலாம் ஏதாச்சும் ஒரு ரீசனோட சண்டை போடுவாங்க. இப்பெல்லாம் சண்டை போடணுமேன்னு சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு ஜீவன் மட்டும் வாழ்னு கத்திட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் உங்களோட லக்ஸரி ஐட்டம், மேக்கப் ஐட்டம், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் பேக் பண்ணி ரூம்ல கொண்டு வைங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி நேத்து வச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அனுப்பிச்சு விட்டு எங்கேயாவது பொருளை கண்டிப்பா ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருந்தாரு நம்ம பிக் பாஸ். அவர் நினைச்ச மாதிரியே இவங்க எல்லாரும் அங்கங்க ஒவ்வொரு திங்ஸை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு தூக்கிட்டாங்க. அது போக கிச்சன்ல இருக்க சாப்பிட்ற ஐட்டம், கிராசரிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வெறும் தக்காளி, அரிசி, பருப்பு இதை மட்டும் கொடுத்து இதை வச்சுதான் நீங்க வந்து சாப்பாடு சமைக்கணும். உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க டாஸ்க் வைப்போம். அந்த டாஸ்க்ல வின் பண்ணீங்கன்னா லாக்கர் ரூம்ல போயிட்டு நாங்க கொடுக்குற டைம்ல உங்களால எவ்வளவு ஐட்டம்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. காலையிலே வேக்கப் சாங்லாம் ஆடி முடிச்சுட்டு நம்ம டாக்டர் கேமரா கிட்ட போயிட்டு எங்களோட அத்தியாவசிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோப்பு, சீப்பு அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. பின்னாடி இருந்து இதை கேட்ட நம்ம பிரவீன்ராஜ், சார் சோப்பு இருக்கு அப்படின்னு வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அவரே ஒரு ஃப்ளோல ரைமிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இவரோட கடமை வளர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிதான் இருந்துச்சு. ஒருவேளை உணவோட சீப்பு சோப்பு இல்லாம சோப்பு இருக்கு. நம்ம பிரவீன்ராஜ் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே பயங்கரமா பிளான் பண்ணிட்டு வந்துருப்பாரு போல. நம்ம கேப்டன் ஆகுனா அந்த வீட்டை எப்படிலாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேத்து என்னடான்னா இது வீடு இல்ல ஆர்மி கேம்ப், நான் சொல்றதுதான் ரூல்ஸ், அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலங்காத்தாலேயே எல்லாத்தையும் ரவுண்டா நிக்க வச்சு இந்த வீட்டுல ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு உறுதிமொழி எடுங்கடான்னு சொன்னாரு. முதல்ல நம்ம கமருதீன் நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தூங்கும் பொழுதும் எழும் பொழுதும் எனக்கு நல்லதே நடக்கும், நான் நல்லவன். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் சத்தியமே வெல்லும், சத்தியமே ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போர் அடிச்சு போய் அண்ணே நிறுத்துங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்ல சத்தியத்தின் வழியே தொடர்ந்து போராடு, யாரும் சத்தியத்தை அழித்து விட முடியாது. 2-3 பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வினோத் கையை தூக்கி இருக்காரு. அதை பார்த்து டென்ஷனான நம்ம டாக்டர் மற்றவங்க எல்லாம் விட்டாரு, வினோத்தா பிடிச்சிக்கிட்டாரு. நீ எப்படி என்ன நிறுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெகட்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க யாருங்க நான் பேசிட்டு இருக்க அவங்க சொன்னாங்க நீங்க யாரு? இது ஒரு பஞ்சாயத்தாயி நம்ம பிரவீன் 2 பேர்த்திட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல நம்ம வினோத்தன்ட்ட அண்ணே கொஞ்சம் சைலண்டா போங்கண்ணே அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க. நம்ம பிரவீன்ராஜ் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு கட்டையை போடுற மாதிரி நம்ம பார்வதி எந்திரிச்சு நின்று இருந்தாங்க. இதே மாதிரியே இன்னைக்கு ஃபுல்லா சண்டை போட்டே தான் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம எடிட்டர் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸா ஆட் பண்ணி விடுவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லக்ஸரி ஐட்டம்லாம் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு லாக்கருக்குள்ள வச்சு அதை என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுல பிக் பாஸ் டீமுக்கும் நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுல 4 ரவுண்ட் இருக்கும். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒவ்வொருத்தரா கரெக்டா பண்ணிட்டே வந்தாங்க. நம்ம பாரு வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வெளியே இருந்து நம்ம சுபிக்ஷா கமான் பாருன்னு கத்திட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்ல நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிக் பாஸ் ரூல்ஸ் சொன்னாரு, உங்களுக்கு லாக்கர் ரூமை திறந்து விடுவோம், 9 செகண்ட்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு வரலாம். ஆனா நீங்க வின் பண்ண 1000 பாயிண்ட்ஸ்குள்ள தான் இது இருக்கணும். சப்போஸ் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல நீங்க எடுத்துட்டு வந்து உங்களோட ஆப்போசிட் டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுல இருந்து எந்த ஐட்டம் 1000 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம பிபி டீமும் அதே மாதிரி உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க. 1000க்கு மேலேயே எடுத்துட்டு வந்தாங்க. அரௌண்ட் 4000 கிட்ட வந்துச்சு பாயிண்ட். சோ ஆப்வியஸா நம்ம பிபி டீம் தான் என்னென்ன திங்ஸ் அவங்க எடுத்துட்டு போணும் அப்படின்றத செலக்ட் பண்ணனும். சூப்பர் டீலக்ஸ்லாம் தள்ளி போட்டு 1000 பாயிண்ட்ஸ் தான் சூப்பர் டீலக்ஸ். இதுல நம்ம பிபி டீம் மட்டும் தனியா டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஆப் வைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சூப்பர் டீலக்ஸ் டீமும் சேர்ந்து ஜெனரல் ப்ராடக்ட்ஸ் எது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பேருக்கு ஒரு 2-3 டீலக்ஸ் ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பிக் பாஸ் நான் கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தா நீங்களே ஒரு டீலை போட்டு இப்படி முடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்பவும் அதே குழியில போய் விழுந்திருக்கீங்க. எனிவேஸ் டு வாட் எவர் யூ வாண்ட். இன்னைக்கு எபிசோட்ல அங்கங்க கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன ரீசன் தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு கரெக்டான வேலிடான காரணத்தோட சண்டை போட்டாதான் எங்களுக்கும் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, நாளைக்கு எபிசோட்ல நடக்குதுன்னு பார்ப்போம். பை பை.